கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அழகாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த வருடம் தொடங்கி இந்த ஒரு மாத காலம் எண்ணற்ற நன்மைகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்து நம்மை அவர் நிறைவாகவே வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இல்லையா? எவ்வளோ தேவைகள் இருந்தது, எவ்வளோ ஒரு காரியங்களை கர்த்தர் சந்தித்தார். புதிய ஆண்டுக்குண்டான ட்ரெஸ்ஸுகள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து நேர்த்தியாக நம்மை நடத்தினார். அப்படிப்பட்ட தேவ கிருபைகள் நம்மை சூழ்ந்து கொண்டது. அப்படிப்பட்ட மகிமை தேவன் நம்மை ஆளுகை செய்து கொண்டது. இதுவரை இல்லாத ஒரு மாற்றங்கள் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்புகிறீங்களா? கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். இந்த நாட்கள், இந்த மாதத்துக்குண்டான விசேஷ வண்ணமான ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சங்கீதம் 60ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுக்கிறீர். என்ன பண்றாருங்க? சத்தியத்தின் நிமித்தமாக உங்க வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் பொழுது, வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்படி, அவருக்கு பயந்து நீங்கள் நடுங்கும் பொழுது உங்களுக்கான ஒரு ஜெயக்கொடிகள் தேவன் முன்னாடி வைத்திருக்கிறார். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம அநேக ஊழியர்களை தேடி போய்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அதை தாண்டி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த திருமறை வேத வசனத்தின், இந்த பரிசுத்தமான வேத வசனங்கள் நமக்கு நிறைய காரியங்கள் அது போதிக்கப்படுகிறது. அந்த வசனத்தின்படி நடக்கிறவன் மீது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அந்த சத்தியத்தை யாரெல்லாம் மனதார ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று அவங்க பிரயாசப்படுகிறார்களோ அவர்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுல பாத்தீங்கன்னா, பயந்து நடுங்குகிறவர்கள், பயத்தோடு அவருக்காக இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் கர்த்தரை தேட வேண்டும், இப்படிதான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், இப்படிதான் ஆலயத்துக்கு கடந்து போக வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டோடு கிறிஸ்துவ பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க வாழ வேண்டும். ஏனோ தானமா சர்ச்சைக்கு போறது, ஏனோ தானமாக ஒரு கூட்டத்துல பங்கு பெறுவது, ஏனோ தானமாக ஊழியம் செய்வதெல்லாம் தயவு செய்து நீங்க மறந்து விடுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்துக்கு நேராக நம்ம நடத்த வேண்டும். வசனத்திற்குள் அந்த பிள்ளைகளை ஆழமாக நம்ம விதைக்க வேண்டும். வார்த்தையின் மூலமாக அந்த பிள்ளைகளை உறுதிப்படுத்த வேண்டும். பாருங்க, அங்க 5ஆம் வசனம் சொல்லுது, உமது பிரியமானவர்களை விடுவிக்கும்படி அவருடைய தமது வலது கரங்களினால் ரட்சிக்கிறார். தமக்கு என்ன பண்றாருங்க? அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு பிரியமான இந்த வேதத்தை நீங்கள் தியானம் பண்ணி விட்டால், அவருக்கு பிரியமான இந்த வசனத்தின்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவர் பாருங்க செய்யக்கூடிய காரியங்கள் மிகவும் பெரிய காரியங்களாக இருக்கும். அப்பொழுது இரவும் பகலும் வேதத்துல தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவன் என்று திருமறை வசனம் சொல்லுகிறது. நீங்க யோவான் சுவிசேஷகம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லும், சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்படுகிறது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் என்ன பண்றீங்களா? விடுதலையாக்கப்படுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனங்களை நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வசனமானது கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமாக இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்துவதல்ல, இந்த மாதம் முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 2வது மாதத்துல அநேக தெய்வ பிள்ளைகள் இந்த 28 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டு வசனத்திற்கு அதிகமாக நீங்க பிரயாசப்படுங்க. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுந்து போவதில்லை என்று சொல்லி திருமறை வேத வசனங்கள் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்தவர், அவருடைய வார்த்தையின் மூலமாக வாக்கு கொடுத்தவர். பாலும் தேனும் ஓடக்கூடிய நல்ல தேசத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி அந்த தேசத்திற்கு அவர்கள் போக விடாத காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி 10 கட்டளைகளை எழுதி கொடுத்து அதை ஜனங்களுக்கு கொண்டு போய் அவன் சேர்ப்பதற்கு முன்பாக ஜனங்கள் அந்த வார்த்தையின்படி நடக்காமல் கீழ்ப்படியாமல் அந்த
ஊழியரோடு கூட தர்க்கம் பண்ணி ஊழியரோடு கூட சண்டை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதங்களையும் அந்த அதிசயங்களையும் ருசி பார்க்காமல் அவர்கள் காணப்பட்டார்கள். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல நம்மளும் அப்படிதான் செய்கிறோம். சபை விட்டு சபை மாறுகிறோம். ஊழியர் மேல பிரியம் இல்லாமல் வேறு ஊழியர்களை தேடுகிறோம். இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை நாம என்ன பண்றாங்க செய்து கொண்டிருக்கிறனால தான் நாம ஓடக்கூடிய பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்திற்குள் நம்மளால் பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மோசை பாருங்க, அத்தனை ஜனங்கள் அவனை நிந்தித்தார்கள், அவமதித்தார்கள், கல்லெறிய வந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட அவன் அந்த ஜனங்களை வெறுக்கவில்லை, இந்த ஜனங்களை வெறுத்து ஒதுக்கவில்லை. அதுதான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஊழியர்களுக்கு உண்டான தன்மை. ஏன்னா தெய்வ வார்த்தையின்படி நடக்க வேண்டும், சத்தியத்தின்படி செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையான பரிசுத்தம் உள்ள ஊழியர்கள் உண்டு. அதனால்தான் சில ஊழியக்காரர்கள் நீங்க அவரை குறைச்சி பேசினாலும், அவரை தவறாக பேசினாலும், அவரை விட்டு கடந்து போனாலும் உங்களை தேடி வருவதற்கு காரணம். ஏன்னா அவங்க வசனத்தை படி கீழ்ப்படிய வேண்டும். ஒரு ஆத்துமா என்ன பண்ணக்கூடாது, இடையூறாக ஆகக்கூடாது. ஒரு ஆத்துமா கெட்டு போகக்கூடாது. இங்கும் அங்கு அந்த ஆத்துமாக்கள் அலையக்கூடாது என்பதுல தேவ ஊழியர்கள் மிகுந்த கவனத்தோடு கூட காணப்படுகிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, பவுல் ஊழியம் செய்த காலங்களிலே அவனுக்கு ஏகப்பட்ட நிந்தைகள் போராட்டங்கள் வந்தது. ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதில் தவறவே விடவில்லை. எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் சரி சவுக்கடி வாங்கினான். அநேகர் என்ன பண்ணாங்க, அவனை தேவனாகவே சித்தரித்தார்கள். ஏதோ மறுரூபம் எடுத்து தேவன் வந்து விட்டார்கள் என்று சொல்லி சிலர்கள் புகழ்ந்தார்கள், சிலர் அவனை கனப்படுத்தினார்கள், சிலர் அவனை கனவீனப்படுத்தினார்கள், சிலர்கள் அவர்கள் அடித்து நொறுக்கினார்கள். இப்படி எல்லா நெருக்கடி காலத்திலும் அவன் படித்த கற்றுக்கொண்ட இந்த பரிசுத்தமான இந்த வார்த்தையை எழுத அவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தரிடத்திலிருந்து அவன் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு கொண்டு போய் எப்படி சேர்க்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனமுடையவனாக இருந்தான். அப்போ என் அன்பான தெய்வ பிள்ளைகளை, வாரந்தோறும் நீ ஆலயத்துக்குள் கடந்து போகிறாய். அட்லீஸ்ட் அவன் திருச்சபையில வாரத்தில் ஒரு 3 கூட்டமாவது கம்பல்சரி நடந்து கொண்டுதான் இருக்கும். அதை தாண்டி பலருடைய மெசேஜ் யூடியூப்ல நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பல ஊழியர்களுக்கு தொடர்பு வைத்து கொண்டுதான் இருக்கிறீங்க. ஆனால் உங்க வாழ்க்கையில ஏன் இந்த வசனத்தின்படி நடக்க முடியல? ஏன் வசனத்துக்கு ஏற்றபடி உங்களால கீழ்ப்படிந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய குணங்கள் வரல? ஒருவர் பேசும் பொழுது உடனே நம்ம என்ன பண்றோம், சத்தியத்தை விட்டு வழி விலகிறோம். எல்லாம் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், நாங்க வீட்டுல பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்க இங்கனாலும் ஆண்டவர் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுகிறீங்க, ஏமாத்தி கொண்டு இருக்கிறீங்க. கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல நெருக்கடியான சூழ்நிலைகளோ உபத்திரம் இருந்தால் அங்க நம்ம என்ன பண்ணோம், நிலையில் நிற்க வேண்டும். அங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செவி கொடுக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, சபையை துன்பப்படுத்தக்கூடிய நாட்கள் வரும், விசுவாசிகளுக்குள் கலகங்கள் ஏற்படக்கூடிய காலம் வரும். இவங்க நம்மளை வெறுத்து விட்டா நீ கர்த்தர் தான் உன்னை வெறுக்கணும். மனுஷன் வெறுத்துட்டா நீ பயந்து ஓடக்கூடாது. கர்த்தர் வெறுத்தாதான் உனக்கு கஷ்டம். ஏன்னா அவர் உன்னை எந்த காலத்திலும் வெறுக்க மாட்டாரு. அவர்கள் வேணா வெறுத்துட்டு போகலாம், நீ விட ஒரு கடவுளை வெறுத்துட்டு போயிடலாம், ஆனா அவர் உன்னை வெறுக்க மாட்டார். உன்னை தேடி தேடி வந்து உன்னை மீண்டும் நிலைநிறுத்த வைக்கிறார். ஏன்னா நீ வசனத்தை படிச்சுட்டுன்னா நீ எந்த மனுஷனுடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்க மாட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்தை உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. அழகாங்க சங்கீதம் 66ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் இப்படியாவது சொல்லுது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் என்ன பண்ண துதிப்பேன், உமது நாமத்தையே சொல்லி கொண்டிருப்பேன். அப்போ கர்த்தர் கொடுத்த இந்த ஜீவன் அவருடைய கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த உதடினால் அவரை துதித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கனமான உதடுகள், கனமான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது வேதத்தின்படி ஏன் நம்மளால வாழ முடியல யோசித்து பார்க்கணும் இல்லையா சகோதர சகோதரிகளே? ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார். ஏன் ஆலயத்தை கர்த்தர் உருவாக்கணும், ஏன் ஒரு மெய்ப்பரை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும், ஏன் பல குடும்பங்களை ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும், ஏன் எல்லாரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அவன் இஷ்டத்துக்கு போல வாழுங்க. நோவா காலத்துல அப்படித்தானே வாழ்ந்தாங்க. நோவா எவ்வளோ எச்சரிப்பு கொடுத்தாங்க, மழை வரப்போது வந்துருங்க, வேலைக்குள்ள வந்துருங்க, மனமாற்றம் அடைங்க என்று சொல்லி எவ்வளோ அந்த ஜனங்கிட்ட சொல்லும் போது ஜனங்க செவி கொடுக்கல. அன்னைக்கு நீங்களும் நான் அப்படிதான் இருக்கிறோம். ஃபேவரட்டான ஊழியக்காரரை தேடுறோம், எங்க நம்ம காருங்க, நம்முடைய
சபைக்குள்ள ஒரு காரியம் தேவைப்படுதுன்னா அந்த சபைக்குள்ளான விசுவாசிகள் அந்த தேவைகளை சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இல்லை. அதே ஒரு டிவிலையோ மற்ற காரியத்துல ஒருத்தவங்க சொல்லும் போது என்ன பண்றாங்க, கொண்டு போய் கொடுக்க நீ ஆயத்தமா இருக்கிற, நீ என்ன நினைக்கிற, அந்த பெரிய ஒளித்துல கொடுத்தா கனம் என்று நினைக்கிற, கிடையாது. உன் கண்ணுக்கு முன்னாடி உன் சபை கீழ் வெறுமையா இருக்குதா, உன் சபை ஊழியத்திற்கு இந்த பொருட்கள் தேவைப்படுகிறதா, இதெல்லாம் தேவ பிள்ளைகள் நீங்க அறிஞ்சு உதவி செய்யணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இது கட்டாயம் அல்ல, விசனமாக அல்ல, மனரம்பியமாக பரிபூர்ணமாக உன் உள்ளான இருதயத்துல என் சபைக்கு கொடுக்கணும். என் சபை வளர்ச்சி அடையல, என் சபை மக்கள்கள் வளர்ச்சி அடையல, அங்க சபையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்புக்கே காரியம் இல்லாத சில குடும்பங்கள் இருக்கிறது. சிலர் இன்னும் வேலைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. சிலர் இன்னும் வயசானவர்களுக்கு ஆதரவற்றவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்க எங்க சபையில இருந்து எங்க சபை மக்களை நாங்க உயர்த்தணும்னு நீங்க நினைங்க. நீங்க பலரை போய் உயர்த்த வேண்டாம். உங்க சபையில இருக்கிற ஏழ்மை உயர்ந்தாலும் நீங்க அத்தனை பேர் உயர ஆரம்பிச்சிட்டாலே நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணலாம், பல சபைகளை உருவாக்க முடியும். ஏன் அதை சிந்திக்க மாட்டீங்க? அதுதானே வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பவுல் எவ்வளோ பணம் இருந்தான், எல்லாத்தையும் என்ன பண்ணான், கடவுளுடைய ஊழியத்திற்காக செலவு செய்தான். அவன் பாருங்க, அந்த நிமிடம் வரைக்கும் தன்னுடைய சொந்த உழைப்பினால் உழைத்து கடவுளுக்கு ஊழியம் செய்தவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் குறைந்து போய் இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்ககிட்ட கொடுங்க, இதுக்கு தேவை இருக்குது, இந்த டிவிக்கு தேவை இருக்குது, அதுக்கு தேவை இருக்குது, எல்லாம் தெரியும். ஒரு ஊழியத்தை நீ தொடங்கும் பொழுது இதெல்லாம் தேவைப்படும், இதெல்லாம் நம்ம இந்த ஊழியத்தை செய்யணும்னா இவ்வளவு பொருளாதார தேவைன்னு தெரியும். அப்போ இந்த தேவைகளை தேவன் சந்திப்பார் என்ற நம்பிக்கையில தான் நீ ஊழியங்களை தொடங்குறீங்க. அப்போ தொடங்கும் போது என்ன பண்ணணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும். இத்தனை ஆண்டு காலமாக கடவுளுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை கர்த்தர் தான் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தேவைகளுக்காக, இந்த காரியத்திற்காக இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிமிடம் வரைக்கும் எங்கள் நாவினால் எந்த வார்த்தைகளும் சொன்னது கிடையாது. ஏன்னா வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்னை நீ கனப்படுத்தினால் நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படி இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். கன்வென்ஷன் கூட்டம் 4 நாட்கள் நடத்துகிறோம். மாதந்தோறும் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கனமான ஒரு ஊழியத்தோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க, இணைந்து தோள் கொடுங்க. அப்படிப்பட்ட ஊழியங்கள் உங்க கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். உங்க சபைக்குள்ள கூட உங்க கண்களுக்கு தெரியும். உங்க ஊழியக்காருக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை ஆராய்ந்து அறிந்து செயல்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருங்க. அதுதான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சத்தியத்துக்கு படி நீங்க என்ன பண்ணணும், வாழணும். சரிங்களா? இன்னைக்கு அந்த சத்தியத்தின்படி நீங்க நடந்து பாருங்களேன். கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், ஆனா வாழ்க்கையில பெரிய உயர்வு கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்க செபிக்கிறீங்களா? இந்த 2வது மாதத்தை கர்த்தர் நிறைவாக உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும். வார்த்தை சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, வெறுமையல்ல. இந்த வசனம் உயிர்ப்பிக்க, இந்த வசனம் உங்களை வழி நடத்தும். வசனத்துக்குள்ள அவ்வளவு மகிமையும் கனமும் இருக்கிறது. கண்களை மூடி செபிப்போமா? மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த 2வது மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் சத்திய வார்த்தையின்படி அவர்கள் செவி கொடுத்து உமக்கு பயந்து அந்த வார்த்தையின்படி அவர்கள் ஏற்று நடக்கக்கூடிய மனதுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குண்டான நிறைவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி நீர் கட்டளை எடுவீராக. அவங்க இருதயம் வேதத்தை ஆராயட்டும். அவருடைய கண்கள் வசனத்தின் மீது நோக்கமாக இருக்கட்டும். அவருடைய வாய்கள் வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக மாறட்டும். அவருடைய செவிகள் நல்ல சத்தியத்தை கேட்கக்கூடிய செவிகளாக மாறட்டும். இது அனைத்தும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுத்து இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, இல்லாத ஊழியத்தை தாங்கக்கூடியவர்களாக இவர்களை மாற்றும் பொழுது ஆண்டவரே நிறைய ஊழியங்கள் மாற்றம் அடையும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சத்திய வார்த்தையின்படி இவர்களை செய்ய நீர் உதவி செய்வீராக. அன்றைக்கு பேதுருவிடத்திலும் பவுலிடத்திலும் அநேகர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்கள் பகிர்ந்து அளித்து ஊழியங்களை செய்ததை போல நல்ல ஊழியங்களை தேடட்டும். நல்ல ஊழியக்காரோடு கூட தோள் கொடுக்கட்டும். இந்த தேசத்திற்கு இவர்கள் மூலமாக சுவிசேஷங்கள் பரவுவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கட்டும். இந்த வேளையில குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்தின் கனிகளை திறந்து கொடுப்பீராக. திருமண தடைபட்டவர்களுக்கு திருமண காரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வீடு கட்ட முடியாதவர்களுக்கு வீடுகள் கட்ட
செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வாகனங்கள் வீடுகள் வாங்க முடியாதபடி இன்னும் பல ஆண்டுகாலமாக பரிதவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீடு நல்ல வாகனங்கள் வாங்க உதவி செய்வீராக. இதுவரைக்கும் கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்க கடனே தீரவில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு கடன்கள் தீர்க்கப்படுவதாக. இன்னும் தீராத பல கொடிய வியாதினாலும் பலவீனத்தினாலும் நுகத்தினாலும் தாங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்பொழுது கர்த்தருடைய தெய்வீக சுகம் இறங்க வேண்டும்படியாக செபிக்கிற. அந்தகார கட்டுகள் செய்வினை கட்டுகள் வெளிசினை கட்டுகள் எல்லாம் நிர்மலமாக்கப்படும்படியாக செபிக்கிற. வாலிப பிள்ளைகளை சீர்படுத்துங்க பலப்படுத்துங்கள். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை பாரிபுரமாக ஆசீர்வதிங்கப்பா. வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் வார்த்தை கேற்றபடி நடக்கையும் செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களும் சிந்தைகளும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இயேசு சுவாமி நீர் கட்டளையிட வேண்டும்படியாக செபிக்கிறேன். அப்படியே சாமி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.